ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேப் ரெக்கார்டர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவின் தொலைநோக்கு பார்வை அப்படின்ற டாப்பிக்கில் தான் ஒரு எஸ்ஸே பார்க்க போகிறோம். இது நீங்கள் ஒரு எஸ்ஸேவாகவும் பயன்படுத்திக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்பீச்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இருக்க கண்டென்ட்டை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி உங்களுக்கு வேறு டாபிக் இது ரிலேட்டடாக கொடுத்தா கூட நீங்கள் இந்த கண்டென்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டாபிக் என்னென்னா, இந்தியாவின் தொலைநோக்கு பார்வை. முன்னுரை கண்டிப்பாக எல்லா ஒரு எஸ்ஐக்கும் தேவைப்படும். அந்த முன்னுரைக்கு அப்புறமா ஒரு அழகான கேப்ஷனோ இல்லை ஒரு போயமோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை ஆட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே நாங்கள் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படின்ற ஒரு அழகான கவிதையை நாங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு பல்வேறு உயிர் தியாகங்களுக்கு பிறகு ஆனந்த சுதந்திரத்தை நாம் அடைந்தோம். அத்தகு சிறப்பு மிகுந்த நமது தாய்நாடான இந்தியாவின் எதிர்காலத்தை மனதில் நிறுத்தி தொலைநோக்குடன் சற்று சிந்திப்போமாக. அடுத்தது குறிப்புச் சட்டகம். இந்த குறிப்புச் சட்டகத்தில் அப்கமிங் டாபிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் 1 by 1 முன்னாடியே எழுதி வச்சுட்டா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டாப்பிக்கில் நாம் என்னென்னலாம் எழுதியிருக்கோன்னா, வளர்ந்த இந்தியா, வேளாண் வளர்ச்சியும் மின்சார சக்தியும், கல்வி மற்றும் தொழில்நுட்பம், பல துறைகளின் வளர்ச்சி, மக்களின் நல்வாழ்வு அப்படின்ற டாபிக்ஸ்லாம் நாம் இந்த குறிப்புச் சட்டகத்தில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கையும் எக்ஸ்பிளைன் பண்ணி விரிவாக நம்ம பின்னாடி எழுதி காட்டணும். சரி, வாங்க ஒவ்வொரு தலைப்பை பற்றியும் என்னென்ன எழுத முடியும் அப்படின்றத நாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு, வளர்ந்த இந்தியா. வளர்ந்த நாடாக இந்திய நாடு மாற்றம் பெறுவது மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். இதற்கு மிக முக்கியமான 5 துறைகள் ஒருங்கிணைந்து செயல்படுதல் வேண்டும். இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தியை இரட்டிப்பாக்குவதற்கு உரிய நிலை, அதற்கான திறன் மேம்பாடு, இயற்கை வளம், மனித வளம் மற்றும் மனித வளத்தின் இணைந்த செயல்பாடு ஆகியவை இந்தியாவை வளர்ந்த இந்தியாவாக மாற்றுவதற்கு முதன்மை இடம் பெறுகின்றன. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் டாபிக் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வேளாண் வளர்ச்சியும் மின்சார சக்தியும். நாட்டின் வளர்ச்சியை மேம்படுத்த வேளாண் வளர்ச்சியும் மின்சார சக்தியும் இன்றியமையாததாகும். வேளாண்மை மற்றும் உணவு உற்பத்தியை இரட்டிப்பாக்குதல் வேண்டும். நம்பகமான மின்சார சக்தி கொண்ட உள்கட்டமைப்பை நகர்ப்புற வசதிகளுக்கு இணையாக கிராமப்புறங்களிலும் மின்சார வசதி ஏற்படுத்துதல் மற்றும் சூரிய சக்தி நடவடிக்கைகளை அதிகப்படுத்துதல் வேண்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக், கல்வி மற்றும் தொழில்நுட்பம். நீங்கள் நடுவில் அந்த டாபிக் ரிலேட்டடான ஒரு கொட்டேஷனோ போயமோ இல்லை திருக்குறள் கூட அழகாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டாபிக் ரிலேட்டடாக அது இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இங்கே நாங்கள் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து அப்படின்ற ஒரு திருக்குறளை இங்கே யூஸ் பண்ணது கரெக்டான இடத்துல பொருந்துடுச்சு. அந்த குறளுக்கு அடுத்தது, மக்களுக்கு கல்வி அறிவு, சுகாதாரம் மற்றும் சமூக பாதுகாப்பினை உறுதிப்படுத்த வேண்டும். தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தின் வாயிலாக பின்தங்கிய பகுதிகளுக்கு கல்வியறிவு, சுகாதாரம் சார்ந்த சேவையை வழங்க வேண்டும். அணு தொழில்நுட்பம், விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பம் சார்ந்த வியூகம் வகுத்தல் வேண்டும். இது ஓகேவா? இதுக்கப்புறம் பல துறைகளின் வளர்ச்சி அப்படின்ற டாப்பிக்கில் கொடிது வறுமை கொடிது, அத்தகு வறுமையினையும் வேலையின்மையையும் குறைத்தல் வேண்டும். ஊடகம் மற்றும் சமூக வலைதளங்களின் வாயிலாக சமூக குழுக்களுக்கு கல்வியறிவு வழங்க வேண்டும். இந்திய உற்பத்தி பொருட்களை பயன்படுத்துவதன் வாயிலாக இந்திய நாணய மதிப்பு விகிதத்தை மேம்படுத்த வேண்டும். இது எல்லாமே நம்ம மெயின் டாப்பிக்கான இந்தியாவின் தொலைநோக்கு பார்வை அப்படின்ற டாபிக் ரிலேட்டடாகவே நாம் எல்லா விஷயங்களையும் சொன்னால் தான் அழகாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களின் நல்வாழ்வு. கிராமப்புறம் என்ற வேறுபாடுகளை களைந்து நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளும் வளர்ச்சி அடைவதற்கான முயற்சிகளை எடுத்தல் வேண்டும். ஆற்றல் மற்றும் தரமான நீர் ஆகியவை போதுமான அளவு சமமாக கிடைக்க உறுதி செய்தல் அவசியம். விவசாயம், தொழில் மற்றும் சேவைத்துறை ஆகியவை இணைந்து இணக்கமாக செயல்படுதல் வேண்டும். நல்ல மதிப்பீடு முறையிலான கல்வி, சமூக பொருளாதார பாகுபாடு காரணமாக எந்த ஒரு மனிதனுக்கும் மறுக்கப்படக்கூடாது. உங்களோட குறிப்பிட்ட சட்டகத்தில் இருந்த எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணி முடிச்ச அப்புறம் கடைசியில் கன்க்ளூஷனாக என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத முடிவுரையில் சொல்லி அழகாக முடிக்கணும். முடிவுரை: உலகளவில் சிறந்து விளங்கும் அறிஞர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருதல். இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி தருதல். வெளிப்படையான மற்றும் ஊழலில்லாத தன்மையை நிலைநாட்டுவதற்கு அரசு முன்வருதல். வறுமையை ஒழித்தல், கல்வி அறிவின்மை, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் களையப்படுதல் என்று எண்ணும் தொலைநோக்கு சிந்தனைகளே நமது இந்தியாவை நல்வழியில் கொண்டு செல்லும். முடிவுரையில் நீங்கள் இன்னும் ஸ்பெஷலாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டாபிக் ரிலேட்டடான எந்தாவது ஒரு கோட்டை இல்லை திருக்குறளை நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணி காட்டினா அந்த
கட்டுரையே பார்க்க ரொம்ப அழகாக காட்டும். ஸோ இந்த கட்டுரையோட எண்டில் நீங்கள் ஏதாவது க்ரியேட்டிவிட்டியாக ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, ஏதாவது ஒரு காம்படிஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வின் பண்ணுறீங்க இல்லை லூஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் முக்கியம் இல்லை, ஆனால் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் அண்ட் ஹெல்ப்பை பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் பயப்படாமல் எல்லாத்துலேயும் கலந்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாபிக் ரிலேட்டடான விஷயங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டாடா.